எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏசப்பா கிருபையில நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிசாசை எதிர்க்க 4 வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை குறித்து இன்றைய தினத்துல நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பிசாசை எதிர்க்க முதலாவது வழி வாசிக்கிறேன். ஒரு வசனத்தை கவனமாய் கவனியுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாய் நாம் இருந்தோமானால் நாம் எளிதாக பிசாசை எதிர்கொள்ள முடியும். இரண்டாவது, நாம் பிசாசை எதிர்க்க இரண்டாவது வழியை குறித்து நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை கவனமாய் கவனியுங்கள். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அதாவது சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க பிசாசு துரத்துனா போக மாட்டேங்குது, ஆனா நீங்க ஈஸியா பிசாசு துரத்துறீங்க எப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஆண்டவர் வசனத்தை சொல்றாரு. அப்ப நம்ம பிசாசை எதிர்க்கணும் அப்படின்னா இரண்டாவது ஜெபத்திலும் உபவாசத்திலும் நம்ம அதிகமா தரித்திருக்கணும். மூன்றாவது, நம்ம பிசாசை எதிர்க்க மூன்றாவது வழி வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 17 வரை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீர்ந்த நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அழைப்பிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சிகளை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியம், தேவ வசனம், அதாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது தினமும் தரித்துக் கொள்வதல்ல, நிரந்தரமாக பர்மனெண்டாக நம்ம அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செக் பண்ணணும், அதாவது சோதித்து பார்க்க வேண்டும். நான் நீதியில சரியா இருக்கிறேனா, சத்தியத்துல சரியா நடக்கிறேனா, விசுவாசத்துல உறுதியா நிற்கிறேனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம சர்வாயுத வர்க்கத்தை நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நான்காவது காரியம், நம்ம பிசாசை எதிர்க்கணும் அப்படின்னா லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு பிசாசு ஓடக்கூடிய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையின் அதிகாரத்தை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்து விட்டால் அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போது நிச்சயமாக பிசாசை நாம் எதிர்கொள்ள முடியும். 4 காரியத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது காரியம், தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் பிசாசை நாம் எதிர்த்து நிற்க முடியும். இரண்டாவது காரியம், நாம் பிசாசை எதிர்க்க வேண்டுமானால் ஜெபத்திலும் உபவாசத்திலும் நாம் அதிகமாக தரித்திருக்க வேண்டும். மூன்றாவது, மிக மிக முக்கியமானது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நான்காவது, ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினால் பிசாசு ஓடக்கூடிய வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இந்த 4 காரியத்தையும், இந்த 4 வழிகளையும் நாம் பின்பற்றும் போது நிச்சயமாகவே பிசாசை நாம் எதிர்த்து போரிட முடியும், பிசாசை நாம் மேற்கொள்ள முடியும். இந்த வீடியோவை பார்த்ததற்காக மிகவும் நன்றி. ஆமீன்.